நான் சிவகார்த்திகேயன் ஆஸ் அ பர்சனாவே ரொம்ப பெருமையா பார்க்குறேன். சிவகார்த்திகேயன்ற ஒரு பேர் வந்து இப்போ எல்லாரோட வாய்க்குள்ளரே நுழைஞ்சிருக்கு. இதயங்கள்லையும் இருக்குங்கிறது தான் நான் பெருமையா பார்க்குற விஷயம். அது ரொம்ப எல்லாருக்கும்லாம் கிடைச்சிடாது. நமக்கு என் பேரையே இன்னும் தப்பா சொல்றவங்க தான் நிறைய இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். சிவகார்த்திகேயன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியறது இருக்கு. நான் ட்ரிச்சியில் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 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 ட்ரிச்சி ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து இந்த நம்ம இன்ஜினியரிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அந்த இதெல்லாம் ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த க்ரூமிங் செஷன்லாம் பண்ணுவாங்க இங்கிலீஷ்லாம். அந்த மாதிரியான ஒரு இதில் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆகணும்னு கேட்டாங்க. எனக்கு வந்து என் பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ சில பெயர்களுக்கு தான் அந்த அந்த ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி ஆகணுன்ற ஆசை எனக்கு எப்பவுமே இருக்கு. இப்பவும் இல்லை, எப்பவுமே அப்போ இருந்தது, இப்பவும் இருக்கு. அந்த அந்த அதை நோக்கி என் நண்பனும் அதுல அதுக்கு அந்த கனவாவே இல்லாம அதுக்குள்ளார டிராவல் ஆகி அதுக்கான பெரும் உழைப்பை போட்டு ஓய்வு இல்லாம, ரொம்ப முக்கியமானது தூக்கம் இல்லாம, இந்த மாதிரியான ஒரு பர்சன் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்க முடியும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை கண்ணு முன்னாடி ஒருத்தர் வாழ்றாரு. அதுவும் எனக்கு ரொம்ப நெருக்கமான, எனக்கு ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய, அன்புக்குரிய ஒருத்தர் பண்றாரு. அவர் பேரை சொன்னா இங்க எல்லாருக்கும் தெரியுதுன்றதே போதுமானது. அவரை நான் பெருமையா நினைக்கிறேன்.